வணக்கம். சிவபாக்கியம் பாடல் 21. வீடெடுத்து வேள்வி செய்த மெய்யினோடு பொய்யுமாய் மாடு மக்கள் பெண்டை சுற்றம் என்றிருக்கும் மாந்தர்கள் நாடு பெற்ற நடுவர் கையில் ஓலை வந்தழைத்திடில் ஓடு பெற்ற அவ்விலை பெறாது கான் இவ்வுடலமே. அதாவது, பெரிய பெரிய வீடுகளை கட்டி பெரிய பெரிய யாகங்களை செய்து உயிரோடு இருக்கும் இந்த உடலோடு என் சொத்து, என் மாடு, என் பிள்ளைகள், என் மனைவி என்ற சொந்த பந்தம் என்ற மாய வலைக்குள் சிக்கி இதுவே நிரந்தரம் என்று வாழ்நாளை கழித்து விடுகிறோம். ஆனால் நடுவனாகிய யமதர்மனிடமிருந்து நமக்கான இறுதி ஓலை வந்துவிட்டால் நாம் ஆசையாய் வளர்த்த இந்த உடம்பின் மதிப்பு என்ன தெரியுமா? ஒரு பிச்சைக்காரன் கையில் வைத்திருக்கும் திருவோடு கூட ஏதோ ஒரு காசு வாங்க பயன்படும். ஆனால் உயிர் போனவுடனே இந்த உடம்பிற்கு பிணம் என்று பெயரிட்டு வீட்டில் வைக்க கூட அஞ்சுவார்கள். எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் சுடுகாட்டிற்கு கொண்டு சென்று எரித்து விடுவார்கள். ஒரு ஓட்டின் மதிப்பு கூட இந்த உடலுக்கு கடைசியில் இல்லாமல் போய்விடுகிறது. எனவே வாழும் குறுகிய காலத்தில் போலி சடங்குகளை விடுத்து மெய்யான அன்போடு வாழ வேண்டும். நான் எனது என்ற அகந்தையை ஒழிக்க வேண்டும். பிறருக்கு தீமை செய்யாமல் அறவழியில் நடக்க வேண்டும். நிலையாமை என்பது நம்மை பயமுறுத்துவதற்காக அல்ல, நாம் வாழும் வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக மாற்றுவதற்காக. இந்த உண்மையை உணர்ந்து வாழ்வோம் என்பதே இப்பாடல் உணர்த்தும் பொருள். நன்றி.